கொதித்த சீமான் கொந்தளித்த அண்ணாமலை, இதை பற்றி நம்ம பேச வேண்டியிருக்கு. கொதித்த சீமான்னா நம்ம பிஜேபி தான் எனக்கு சின்னம் கிடைப்பதை தடுத்து விட்டது, இதில் பெரிய சதி இருக்கிறது அப்படின்ட்டு சீமான் சொல்வதில் 100% உண்மை இருக்குது. அதில் உண்மை இல்லைன்னா சொல்ல முடியாது. ஏன்னா சீமானுக்கு கொடுக்க வேண்டிய சின்னத்தை தான் அவர்கள் மாற்றி அமைத்து விட்டார்கள். தேர்தல் கமிஷன் நேர்மையாக இல்லை, அது பிஜேபியினுடைய கரங்களில் தான் இருக்கிறது, அதுதான் உண்மை. ஆமாம், அதில் மாற்றமும் இல்லை. ஆனால் அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா, இவர் உரிய காலத்தில் விண்ணப்பிக்கவில்லை, விண்ணப்பிக்காமல் இருந்துவிட்டு அவரை நானாக கையை பிடிச்சி நிப்பாட்டினேன், அவர் தானாக பெயர்க்க வேண்டும் அப்படின்ட்டு இவர் வசனம் மாறி பொழிகிறார். எனக்கு சட்ட நுணுக்கம் தெரியுங்கிற மாதிரி பேசுகிறார். 25 MP இருக்க ஒரு மாநிலத்தில் ஒரு தொகுதியாக ஜெயிச்சிருக்கணும் அப்படி இப்படிலாம் இவர் பேசுகிறாரு. அதெல்லாம் சீமானனுக்கு தெரியலை போல அப்படிங்காரு. சீமானனுக்கு தெரியாமலாம் ஒன்றும் இல்லை அண்ணாமலை சாரே, எல்லாம் தெரியும், அண்ணனுக்கு எல்லாம் தெரியும். ஆனால் அண்ணனுக்கு சின்னம் கிடைக்க விடாமல் சின்ன பின்னமாக ஆக்கியதில் உங்களுடைய பங்கு முழுமையாக இருக்கிறது. பிஜேபியினுடைய பங்கு முழுமையாக இருக்கிறது. மற்ற திராவிட கட்சிகள்லாம் இதில் ஒன்றுமே போய் பிடுங்க முடியல. தம்பிகள் தப்பாக கணக்கு போடுதார்கள். திராவிடியன்ஸும் சேர்ந்து, அதாவது பிரதமர் வந்தால் வரவேற்க போகிறாங்கிற முறையில் ஆட்சி கட்டில் இருப்பவர்கள் வரவேற்க தான் போகணும், பிடிச்சோ பிடிக்கலையோ வரவேற்க தான் போகணும், அது மரபு. அந்த மரபை தொலைப்பதற்காக போனால் இவங்களுக்கு நம்ம சின்னத்தை திமுகவும் சேர்ந்து தான் முடக்கி விட்டது அப்படின்ட்டு எண்ணம் மாறி, அதாவது எண்ண பிசகு என்பதை விட இந்த மனப்பிசகு, மனப்பிறழ்வுன்னு ஒன்று சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பிறழ்வு கொண்டவர்களாக தம்பிகள், வெறுமுட்டிகள், பூமுட்டைகள் தம்பிகள் பேசிக்கிட்டு வர்றதுன்னு நினச்சா நமக்கு கவலையாக இருக்குது. கவலையும் வருத்தமும் தோய்ந்த குரலில் தான் இந்த வீடியோவை நான் பதிவு பண்ணுறேன். உண்மையிலே அண்ணனுக்கு சின்னம் கிடைக்காது எனக்கு பெருத்த வருத்தமாக இருக்கிறது. ஏன்னா கரும்பு விவசாயி சின்னம் என்பது அறியப்பட்ட சின்னமாக ஆகிவிட்டது. அது நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னம்னு எல்லாருக்கும் தெரியக்கூடிய அளவில் இருந்தது. கரும்பு விவசாயின்னா அதில் ஒரு ஈர்ப்பு, விவசாயிகளிடத்தில் ஒரு ஈர்ப்பு வேற ஏற்பட்டிருந்தது. எந்த கட்சியும் இல்லாதவர்கள் கூட ஆட்டோமேட்டிக்காக நல்லா பேசுதாமடா, நல்லா வயதாமடா சீமா அப்படின்னு சொல்லி ஓட்டு போடுறாங்க. எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் அப்படி 1-2 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. நான் அதை வச்சு தான் சொல்லுவேன். நான் எதுவுமே உண்மையை தான் சொல்லுவேன், தவிர இந்த பொய் சொல்லுத பழக்கம்லாம் என்கிட்ட கிடையாது. பொய்யை சொல்ல வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை. அப்படி அந்த மாதிரி சிலர் ஓட்டு போட்டிருக்காங்க சொல்லிக்கிட்டு, ஏன்பா நீ போய் இப்படி செய்தியே இப்படி ஓட்டு போட்டிருக்கிய, அவன் போட்டு என்ன பிரயோஜனம், அவன் ஜெயிக்க போகிறது இல்லை, ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடலாம்ல அப்படின்னு சொன்னால், இல்லை நல்லா கத்துதாமில்ல, அவன் பெரிய சத்தம் போடுதாமில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என் காதுகளே என்கிட்டயே சொல்லியிருக்காங்க. அது நினச்சா எனக்கு இப்போ சின்னம் போச்சே அப்படின்ட்டு வருத்தமாக தான் இருக்குது. இந்த லட்சணத்தில் விஜயலட்சுமி வீடியோ போட்டுக்கிட்டு மாடியில் போய் நின்றுக்கிட்டு, தம்பிகள் ரொம்ப கவனமாக பார்க்கணும். விஜயலட்சுமி யாரை தூண்டி விடலை, தூண்ட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அம்மா அதாவது யார் ஒருவர் ஒன்றை இழந்து விட்டாரோ அதை ஒன்றை பெறுவதற்கு பெருமுயற்சி எடுப்பார்கள். அண்ணன் சீமானை மாதிரி அடுத்தவங்க மேலே குற்றஞ்சாட்டிட்டு போயிட மாட்டாங்க, பெருமுயற்சி எடுப்பார்கள். அண்ணன் இழந்து விட்டார் சின்னத்தை, ஆனால் அதற்கான பெருமுயற்சி என்ன, கோர்ட்டில் போய் வாதாடினார். கோர்ட் என்ன சொல்லிச்சுது, ஐயா நீங்கள் சீமானா? ஆமாம் ஐயா நான் சீமான் வந்திருக்கேன், நான் 6 தேர்தலில் போட்டிகிட்டு இருக்கேன். 6 தேர்தலில் கரும்பு விவசாய சின்னத்திலேவா போட்டிட்டிய? இல்லைங்க, ரெட்டமெழுகுத்திரியில் வேற நான் போட்டிகிட்டு இருக்கேன். சரி, அப்பவுமே உணர்ந்து விடாண்டாமா உங்களுக்கு சின்ன, அப்பவுமே அந்த ரெட்டமெழுகுத்திரியை தரல, சின்ன மாறி போச்சு இல்லை? அப்போ நீங்கள் இன்னும் அங்கீகாரம் பெறலைன்னா சின்னம் கிடைக்கணும்னா முன்னகிட்டே போகணும்ல, ஏன் போகல, உங்களுக்கு லக்கி இல்லை போல அப்படின்னு அண்ணனை வாங்குன்னு வாங்கி 2 குட்டி நீதிமன்றம் பொய்யா அப்படின்னு விட்டுருக்கு. அண்ணன் இல்லைங்க சர்வால், நமக்கு சின்ன முக்கியம் சர்வால் அப்படின்ட்டு மாறி வாதாடுதாரு. நாங்கள் தேர்தலில் போட்டிட்டோம் சர்வால், நாங்கள் இப்போதைக்கு சின்னம் இருந்தால் சர்வால், நாங்கள் 8% வாக்குகளை பெற்று அங்கீகாரம் பெற்று விடுவோம் சர்வால், அது பொறுக்காமல் தான் சர்வால் எங்கள் சின்னத்தை முடக்கி விட்டாலும் சர்வால், நீங்கள் தயவு சாகச்சன்னு பார்க்க வேண்டும் சர்வால், நீதியின் பொருட்டு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் சர்வால் அப்படின்ட்டு அண்ணன்
விருப்பம் தெரிவித்திருக்கிறார். நீதியரசர் வந்து அதில் அண்ணனுடைய விருப்பத்தை அப்படியே நிறைவேற்றும் பொறுப்பில் இருக்கிறாருன்னு அவர் ஐயாவா இல்லை அப்பனா மாமனா மச்சனா என்று பார்க்க வேண்டும் அல்லவா? அவர் நீதிக்கு தலைவன் அல்லவா? தமிழ்நாட்டில் இந்தியாவில் நீதிகள் எப்படி பரிபாலனம் நடக்கிறது என்பது தெரியாமல் இருக்கிறதா? நீதிபதியாக இருக்கின்ற ஒருவர் சொல்லும் தீர்ப்பு என்பது, எழுதும் தீர்ப்பு என்பது அவர் எம்பியாகவோ இல்லை கவர்னராகவோ ஆவதற்கான பரீட்சை அப்படின்லாம் பேசப்படுது. நாம் சொல்ல மாட்டோம், நாம் சொல்லவே மாட்டோம். ஏன்னா அது குற்றமாயிடக்கூடாது. இல்லை, குற்றம் ஒருபோதும் இழைக்க மாட்டோம், நம்ம சொல்லவே மாட்டோம், சொல்லவே இல்லை. அப்படிலாம் இருக்கும்போது நம்ம அண்ணன் சீமானுடைய காணா சீமான், அப்புறம் அந்த காணாவை விட்டுட்டேனேன்ட்டு மானாவாரியாக திட்டிவிடாதாங்கப்பா. காணா சீமான் காசமிகு, காசம் இல்லை காமமிகு, நாசமிகு சீமான். காசை நாசம் பண்ணுதாம்ல, காசு தம்பிகளுடைய காசை புறத்தை நாசம் பண்ணிக்கிட்டு இருக்க சீமான் தான். உங்களுடைய வாழ்க்கையே நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கான் சீமான். 10 வருஷம் 14 வருஷம் கட்சி ஆரம்பித்து ஒரு 10 பேருக்கு கூட ஒரு பதவியில், ஒரு கவுன்சிலர் பதவி கூட வர முடியாத அளவிலே உங்களை அறியா குழந்தையா, தெரியா குழந்தையா, நடைபழகாத குழந்தையா, இன்னும் தள்ளுவண்டி குழந்தையா வச்சுக்கிட்டு இருக்கான்னா அவன் நாசமிகு சீமான் தானே. நான் அதில் சொல்றதில் என்ன வருத்தம் வேண்டி கிடக்கு? பொருத்தமாக தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், கோச்சிக்காதிய. அப்படி கம்முன்னு இருங்க. கோர்ட்டு தான் குட்டி விட்டுருக்குல்ல, நீ தான் அவசரப்பட்டு வாங்கியிருக்கணும், நீ இது பண்ணலை. சரி சீமா, இப்போ ஊடகவியலாளர்லாம் கேள்வி கேட்க, அண்ணே சின்னம் போச்சேன்னே என்ன பண்ண போறிய? சின்ன எல்லாமே நான் தெரிஞ்சுப்பேன், சின்னம் இருக்கு இப்போ தருவாங்க, இதே ஒன்று தந்துட்டு போகிறாங்க அப்படிங்க. அப்படின்னு சொல்லிட்டு என்னச்சுதான், இப்போ நான் பிஜேபிக்கு சின்னத்தை விட மாட்டேன். தேர்தல் முடிஞ்ச உடனே, தேர்தலுக்கு முன்னாடியே போடுறா சின்னத்துக்கு, அப்படியே விட்டு போடணும் போடு. என்னத்துக்கு தேசிய மலரை போய் அவனுக்கு சின்னமாக கொடுத்தேன்னு கேளு. இதுக்கு முன்னாடி இருந்தவன் அவனும் கேட்டிருக்க மாட்டானா? போகுது அவன் வச்சுட்டு போட்டான், தேசிய மலரை வச்சுட்டு போய் அவன் ஜெயிச்சுட்டு போட்டுன்னு விட்டுருப்பானா? கேட்டிருப்பான்ல, கேட்கலையா? இப்போ நீ தான் கேட்கியா? அப்போ இப்போ வழக்க போட வேண்டியதானே? ஏன் பின்தங்குத? தேர்தலுக்கு பிறகு பிடுங்குவாங்க. ஏன்னா நீனா போய் கோர்ட்டில் நிற்க? அக்கா கயல்வெளியே பெரிய வக்கீல் இல்லை, ஏன் அவங்களுடைய கோட்டை சுமக்கிறதுக்கு நீ போக வேண்டியிருக்கா? பின்னாடி அவங்க கோட்டை போட்டுக்கிட்டு போவாங்கப்பா, அவ அடித்து உதறி வாதாடுவாங்க. ஆமாம், ஏன் வழக்கறிஞர் தான் வேணுமாங்க? நீனே போய் வாதாடலாமே. அதில் பிரதிநிதித்துவம் இருக்குது, அரசியலமைப்பு பிரதிநிதித்துவத்தில் இருக்குது. நீனே வாதாடலாம், நீனே அழகாக ஆர்கியூ பண்ணி வெற்றி பெறலாம் சீமான், காணா சீமான். அதுக்கான முயற்சியில் ஈடுபடு. நீ தான் தெளிவாக தமிழை அள்ளி தெளிப்பாயே, போராடுனே. என்னென்ன நீ இதாகிட்டு கிடக்க? இவன் எதுக்கு அண்ணாமலைகிட்ட போய் மல்லு கட்டிக்கிட்டு கிடக்க? அவன் ஒரு அரவக்காடு, அவன்கிட்ட போய் எதுக்கு மல்லு கட்டிக்கிட்டு கிடக்க? தேசிய மலராக இல்லைன்னா ரோசா பூ வை, இல்லைன்னா அந்த பூவை வை, செவந்தி பூவை போய் காலிஃப்ளவரை வேணாலும் வையுங்க. காலிஃப்ளவர் பூவே இல்லைடா, அது ஒரு காய்கறி வகையை சேர்ந்தது, கறி வச்சு சாப்பிடக்கூடியது காலிஃப்ளவர். காலிஃப்ளவரை கறி வச்சா அந்த ஆட்டுக்கறி மாதிரி நல்லாயிருக்கும். அதை சாப்பிட்ருக்கே அப்படி இல்லை, நீ ஆட்டுக்கறி மட்டும்தான் திங்கக்கூடியவன், அதை எங்கே சாப்பிட்ருக்க போகிற? அப்படி தானே? காலிஃப்ளவர் ஆட்டுக்கறி மாதிரி நல்லா இருக்கும்பா. நீ காலிஃப்ளவரை வேணாலும் தேசிய மலராக வச்சுக்கிட்டு சொல்லுதி. என்ன அவசரமாக பேசுறதில் அறிவு கட்டுத்தனமாக பேசிக்கிட்டு இருக்கேன் சின்னமானே. சரிண்ணா, இப்போ கடந்ததெல்லாம் போட்டும், இப்போ நிகழ்வுக்கு வருவோம். நடக்க வேண்டிய பிரச்சனையை நம்ம பேசுவோம். இப்போ நான் உன்னுடைய நல விரும்பியாக நான் அந்த இடத்துல பேசுகிறேன். தம்பிகள் வந்து நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கிடுங்க, நான் நல விரும்பியாக தான் பேசினேன். அண்ணனுக்கு வந்து சுயேச்சை சின்னம் கொடுக்கப்பட இருக்கிறது. அதாவது அண்ணாமலை ஸ்ட்ரிக்டாக பிரதமரை வேண்டிக் கொண்டார். என்ன காரணத்தை கொண்டும், அதாவது நாம் வேலை யாத்திரை பண்ணோம்னா அதே மாதிரி அவனும் வேலை யாத்திரை பண்ணுதான். அவனும் இப்போ சைமனாக இருந்தாலும் சீமான் என்று அழைத்து கொண்டு எல்லா கோயில்களுக்கும் நடக்கான். பிள்ளைக்கு பிறந்தநாள் கொண்டாடுதான், காது குத்து தான், வேல் சாத்து தான். இந்த மாதிரி இந்து மதத்திலே ஊறி திளைத்தவனாக அவன் செயல்படுவதனால் இந்துக்கள் வாக்குகள், நமக்கு வர வேண்டிய வாக்குகள் சீமானை நோக்கி செல்வது போல இருக்கிறது. ஆகவே சீமானை காலி செய்து விட வேண்டும். நீங்கள் நிதி கொடுத்து அவனை வளர்த்ததனால் நம்ம தலையில் தான் அவன் கை வச்சது மாதிரி இருக்குது. நிதியை முதல்ல நிறுத்துங்க,
அவனுக்கு கிடைக்க வேண்டிய சின்னத்தையும் நிறுத்துங்கன்ட்டு அண்ணாமலை பிரதமரை வேண்டி கேட்டுக்கொண்டார். அந்த வேண்டுதலை பிரதமரும் ஏற்றுக்கொண்டார். நீங்கள் இதில் யாருமே அண்ணனுக்காக அனுதாபப்பட வேண்டியதில்லை. அண்ணன் செய்த பாவம் அவர் அறுவடை செய்கிறார். ஆர்எஸ்எஸ் உடைய கைக்கூலியாக இருந்ததுனால் ஆர்எஸ்எஸ் அது தன்னுடைய கொடுங்கரங்களை அண்ணன் மீது பாய்ச்ச ஆரம்பித்து விட்டது. ஏன்னா அண்ணன் தேவையில்லைன்னு திரும்பும்போது தூக்கி தூர போட்டு மிதிச்சு தூர போட்டுரும். எல்கே அத்வானி ஆர்எஸ்எஸ்னுடைய ஏஜென்ட். ஆர்எஸ்எஸ் என்ன சொல்வதோ அதை செய்து முடிப்பவர். பெரிய கலவரத்தை உண்டாக்கி ராமர் கோயில் கட்டியே தீர வேண்டும் என்று ரத யாத்திரை நடத்தி ஆட்சியே கலைத்த ஒரு மனிதன் என்பதை விட அவர் ஒரு அது சங்கி போங்க. ஆனால் அந்த ஆளை பிரதமர் வேட்பாளராக நிறுத்தாமல் மோடியை பிரதமர் வேட்பாளராக நிறுத்துவதற்காக குஜராத்தை பெரிய கட்டமைப்பை உருவாக்கி அண்ணனே போய் 1.5 லட்சம் கோடி கடனை எடுத்து 1.5 லட்சம் கோடி கடனை வெளிநாட்டு வங்கியில் கொண்டு தூக்கி போட்டார் மோடின்ட்டு நம்ம அண்ணனே போய் பேசி சால்ரா தட்டக்கூடிய அளவில் அண்ணனுக்கு சில்லறையை கொடுத்துருந்தாங்கன்னா பாருங்களேன். அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பை பிம்பத்தை உருவாக்கிய ஆர்எஸ்எஸ் அமைப்பு மோடிக்கு, அதே மாதிரி உனக்கும் அந்த பிம்பத்தை உருவாக்கிய ஆர்எஸ்எஸ் அமைப்பு இன்று நீ வேண்டான்னு தெரிஞ்ச உடனே அன்று அத்வானியை எப்படி வெட்டி விட்டுதோ அதே மாதிரி இன்னைக்கு ஒன்றை வெட்டி விடுது. இப்போ தம்பிகளுக்கு புரியணும், இது தரதலை தம்பிகளாகவே இன்னும் இருக்காதுங்கப்பா, தற்கூரி தம்பியாகவே இருக்காதுங்க. அண்ணனுடைய ஸ்கிரிப்ட் எல்லாமே மேலே இருந்து வந்தது தான். அதைத்தான் அண்ணன் இங்கே இருக்க தமிழ் பாடநூல்கள்லேருந்து 1 2 எடுத்து படித்து அப்படியே ஒப்பிச்சு தள்ளிக்கிட்டு இருந்தான். ஸ்கிரிப்ட் அங்கேருந்தா வந்துச்சு, காசு அங்கேருந்தா வந்துச்சு. வெளிநாட்டு உபரி நிதிகளை அவன் பெற்றுக்கொண்டு தன்னுடைய அல்ல கைகளுக்கு சாப்பாடு போட்டான். அப்படியே அண்டங்காய்க்கும் சோறு போட்டான். டெய்லி 30 முட்டை போட்டான்ப்பா. அதில் நான் குறைச்சல. அண்டங்காய்க்கு 30 முட்டை போட்டான். ஆமாம், நெய் சோறும் போட்டான். அதை நான் குறை சொல்ல மாட்டேன், அது உண்மை தான். ஆமாம், இது செஞ்சான் அண்ணன். எங்கேருந்து வந்துச்சு? 3.5 லட்ச ரூபா வாடகை கொடுக்க எங்கேருந்து வந்துச்சு? இதெல்லாம் நம்ம யோசிக்கணும்னு தலையில் தட்டி மாரடிச்சு அழுதாலும் இன்னும் இங்கே யோசிக்க மாட்டேங்கிய. இப்போ அண்ணனுக்கு சின்ன எது அதுதான பிரச்சனை. இந்த சின்ன பிரச்சனையை தான் நான் இப்போ பேசுகிறேன். அண்ணனுக்கு சுயேட்சை சின்னம் ஒதுக்கப்பட இருக்கிறது. தம்பிகளுக்கு புரியுதா? நீங்கள் அரசியலில் தெளிவு பெற்றிருந்தீர்கள் என்றால் அண்ணன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கணும் அதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. அண்ணன் விஷயத்தில் காணா சீமா அண்ணன் விஷயத்தில் இதான் நடந்துக்கிட்டு இருக்கு. அதை நீங்கள் தெளிவாக எல்லா வீடியோவும் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு புரியும். கேட்டீங்களா? இப்போ நான் அண்ணன் சொல்லுறது உங்களுக்கு அரசியல் புரிதல் நன்றாக இருந்தால் நான் சொல்லுவது புரியும். அண்ணனுக்கு சுயேட்சை சின்னம் கொடுக்க போகிறார்கள். இப்பவும் புரியுதா? புரியலையா? ஒவ்வொரு வேட்பாளருக்கும் ஒரு சின்னம். நீ விரும்புகிற சின்னம் உனக்கு கிடைக்காது. அங்கே பட்டியலில் இருக்கும் வேட்பாளர். நீ அங்கீகரிக்கப்படாத கட்சி ஆள் தான். முழு சின்னம் தரப்போகிறது இல்லை, தரதா இல்லை. பிஜேபி ஒன்று காலை வாரி விட்டுடுச்சு, வேறு வழியே கிடையாது. தேர்தல் ஆணையம் இதைத்தான் பண்ண போகுது. நீ இப்போமே கோர்ட்டுக்கு போய் உயர்நீதிமன்றத்துக்கு டெல்லி உயர்நீதிமன்றத்துக்கு போய் எனக்கு இன்னும் சின்னம் வேணும், ஆமாம் எனக்கு வேறு வழியே இல்லை, இன்னும் சின்னத்தை ஒதுக்கணும் அப்படின்னு நீ கோர்ட்டில் கேஸை போட்டு கரும்பு விவசாயி தரமாட்டான். அதை கேளாத, பச்சை மட்டை கேளாத, அது ஆகாது. அது என்ன நோக்கி நீ பேசக்கூடிய வார்த்தை, என்னை மாதிரியான ஆட்களை நோக்கி. பச்சை மட்டை வேண்டாம், சைக்கிள் கேட்டுப்பார். அந்த சைக்கிள் கேப்பில் உனக்கு சைக்கிள் கிடைக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ அவர் முலாயம் சிங் யாதவ் கட்சி தான் அதை உபயோகப்படுது. அதனால் தமிழ்நாட்டில் உனக்கு சைக்கிள் தர வாய்ப்பு இருக்குது. அதை ஊடை கெடுக்கிறது மாதிரி தான் இந்த ஆளுக்கு சைக்கிள் கேட்டுக்கிட்டு கிடக்கான். யார்? நம்ம ஒத்த ஓட்டு ஜிகே வாசன். அதுவும் ஒன்று கெடுக்கிறதுக்கான முயற்சி தான். அதனால் அதுவும் சைக்கிளுக்கும் வாய்ப்பு இல்லை. அப்படின்னா ஒரு நல்லதொரு சின்னமாக இப்போ மகாராஷ்டிராவில் நம்ம தேசியவாத காங்கிரஸுக்கு அந்த இந்த ஊதுகுழல் அந்த போர் முரசு ஒலிப்பாங்கள்ல, போர் முரசு ஒலிக்கிற, அதாவது போர் ஒலி எழுப்பக்கூடிய இது இப்படி வளைஞ்சு ஒரு மாதிரியாக இருக்கும்ல, அதனுடைய கருவியினுடைய பேர் எனக்கு தெரியல. அந்த கருவியை ஒலிக்கக்கூடிய மனிதன் சின்னத்தையாவது வாங்கி அது கிடைக்கும். அது அங்கே தேசியவாத காங்கிரஸ் அங்கே தான், இங்கே தருவாங்க. அதையாவது கேட்டு வாங்க. அதை கேளு, கோர்ட்டில் கேஸ் போடு.
அந்த சின்னம் பிரபலமான சின்னம், சிவாஜியின் சின்னம்னு சொல்லி கேட்கறதுக்கு முறை இருக்குது. நீ அதை கேட்டு கோர்ட்டில் கேஸ் போட்டு அதை வாங்கு. கோர்ட்டில் கேஸ் போட்டு வாங்கினா தான் வாங்க முடியும். இல்லைன்னா ஒவ்வொரு வேட்பாளருக்கும் ஒவ்வொரு சின்னம் ஒதுக்கிடுவான். ஏணியை ஒதுக்குவான், தோணியை ஒதுக்குவான், அதுக்கடுத்தால லல்லியை ஒதுக்குவான், கிள்ளியை ஒதுக்குவான், கோழி குண்டை கூட ஒதுக்கி விடுவான். கேவலப்பட்டு போவோம். நீ ஒவ்வொரு இடத்துலையும் போய் ஒவ்வொரு சின்னத்துக்கு பிரச்சாரம் பண்ணணும். ஒரே நேரத்தில் உன்னுடைய சின்னத்தை விளம்பரப்படுத்த முடியாமல் போயிடும்.